பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே, இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் பெருமகன் மதிப்பிற்குரிய பெருந்தகை கரு நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அழகுற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய ஜெய் கணேஷ் அவர்களே, பின்னின்று ஒருங்கிணைத்து ஒழுங்காக நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்வின் நடுவராக இருந்து வெற்றியாளர்களை தேர்வு செய்திருக்கிற நடுவர்களில் ஒருவர் என் அன்பு தம்பி புதிய தலைமுறையின் தலைமை தொகுப்பாளர் கார்த்திகேயன் அவர்களே, என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருந்தகை நகைச்சுவை வேந்தர் ஐயா கு ஞானசம்பந்தம் அவர்களே, இங்கே எங்களுடைய ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் குறிப்பிடும்போது நம்முடைய முன்னோர்களில் கடையலு வள்ளல்கள் பாரி காரி ஓரி ஆய்நல்லி அதியமான் பேகன் என்று கடையலு வள்ளல்களில் தலை சிறந்த வள்ளல்கள் பாரியும் பேகனும் தான். பாரியை படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை, ஆனால் இப்போது பார்க்கிறோம். அது நம்முடைய ஐயா பாரி வேந்தல் அவர்கள். அப்படி என்ன செய்துவிட்டார் உங்கள் ஐயா என்று சிலர் எண்ணலாம். என் மூலமாகவே படிக்க வசதி இல்லாத பல பேர் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கிறார்கள், படித்துக் கொண்டும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் பல்கலைக்கழகம் நடத்தினோமா, பல தொழில்களை செய்தோமா போனோமா என்று இல்லாமல் தன் தாய்மொழி தமிழ் வீழ்ச்சியுறாமல் மீட்சியுற வேண்டும், எழுச்சியுற வேண்டும் என்பதற்காக தமிழ் பேராயம் என்ற ஒன்றை தொடங்கி அதன் மூலமாக இந்த சொல் தமிழா சொல் என்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கி ஆகச்சிறந்த ஆற்றலாளர்களை தேர்வு செய்வது. நாடெங்கிலும் எவ்வளவோ விதைகள், அதில் வீரியமிக்க நெல்மணிகள் எது என்று கண்டுபிடிப்பது. தமிழர்கள் பொறுக்கு விதை மரபினர். தோட்டத்தில் நிறைய கத்தரிக்காய் காய்த்துக்கொண்டு காத்திருக்கும், ஆனால் எந்த காய் விதைக்கு சரியாக இருக்கும் என்று தேர்வு செய்து அதிலிருந்து விதைகளை தேர்வு செய்கிற மரபினர் நாம். நாடெங்கிலும் எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் ஆகச்சிறந்த ஆற்றலாளர்கள் யார் என்று தேர்வு செய்கிற அந்த வீரியமிக்க விதை நெல்களை தேடி எடுத்து தமிழ் சமூகத்தில் விதைக்கிற அந்த அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பாரி வேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த ஆன்றோர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உடன் பிறந்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம்.
பொதுவாக பேச்சு என்றாலே இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் வெற்றி பேச்சு வெட்டி பேச்சு, அவன் ஒரு வெட்டி பேச்சுக்காரன், ஏதாவது வெட்டியா பேசிக் கொண்டிருப்பான். வெற்றி பேச்சு என்று ஒன்று இருக்கிறது. பொதுவாக என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், ஒன்றை கவனிக்க வேண்டும். பேச்சு என்பது நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசி பேசியே காலத்தை ஓட்டிட்டான் என்று சொல்வதும் உண்டு, பேசி பேசிய காலத்தை வென்றவர்களும் உண்டு. அது ரெண்டும் உண்டு. சொல் என்பது சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் மனதை காயப்படுத்தும், ஒரு சொல் அந்த காயத்தை ஆற்றும், ஒரு சொல் உறங்கச் செய்யும், ஒரு சொல் எழச் செய்யும், ஒரு சொல் உற்சாகப்படுத்தும். இப்படி சொற்களால் எவ்வளவோ மாறுதலை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது. இன்சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகள் வார்த்தைகளை நீங்கள் வாயிலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது கேட்பவரின் செவி வரைதான் செல்லும். ஆனால் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதயத்தில் இருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது செவியையும் கடந்து சிந்தனைக்குள் சென்று செயல்பட தொடங்கும் என்கிறார். அப்படி இங்கே பேசியவர்களை பார்த்தேன். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு முரண்பாடு அந்த விவாதத்திற்கு போக வேண்டியதில்லை. தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றலில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. வாதத்தை எடுத்து வைப்பவன் சரி தவறு தான் கொண்ட கொள்கையில் எடுத்து வைத்த வாதத்தில் சரியாக இருக்கிறானா, அதுதான் அவனுடைய திறமைக்கு சான்று. அறிஞன் சாக்ரட்டிஸ் ஒருவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதை வைத்து அவனுடைய அறிவை கணக்கிட முடியாது, மதிப்பிட முடியாது என்கிறான். ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு பதிலாக அவன் மற்றொரு கேள்வியே பதிலாக தருவானையானால் அவன்தான் ஆகச் சிறந்த அறிஞன் என்கிறான். அப்படி இங்கே பேசியவருடைய ஆற்றல்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் நான் ஆழ்ந்து கவனித்தேன். அதிகப்படியாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தாமல் பேசினார்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள், நாளைய நம்பிக்கை நாற்றுக்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள். அப்போது என் இலக்கியம் செத்து போய்விடலை, இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்தார்கள். ஏனால் தமிழ் படிப்பதே பாவம் என்று ஆகிவிட்ட நாடு இது. இது பேருக்கு தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் உலக மொழிகளின் தாய். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி தமிழ்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்செங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரனை உங்களுக்கு தெரியும், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு பாட்டை எழுதி அதை தருமிகிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. அவன் பாண்டியன் அவையில பாடி அது ஒரு பெரிய தர்க்கம் வருது. திருவிடையாளர் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்க ஐயா ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி அதுல என்னடா இருக்குன்னா, அதுல எது இருக்குதோ இல்லையோ என் தமிழ் இருக்குது, அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த இடத்துல நக்கீரன் பாட்டுல குறை கண்டுட்டாரு. அது பெண்களுக்கு இயற்கையிலே குந்தல மனம் இருக்காது, வாசனை திரவியங்கள் மலர்களை நறுமணமிக்க மலர்களை சூடுவதால் தான் வாசம் இருக்கும்னு சொல்லி தர்க்கம்.
கோபத்துல நெற்றிக்கணை திறந்து எரிச்சிடறாரு, சாம்பல் ஆயிடுறாரு. வந்தது இறை என்று தெரிஞ்சிருச்சு. உடனே எல்லாரும் கெஞ்சுறாங்க. பாண்டிய மன்னல் இருந்து எல்லாரும் கெஞ்சின உடனே பொற்றாமரை குளத்துல போய் நீ நக்கீரா எழுந்து வா அப்படின்னு வந்து வந்தோடனே, நக்கீரா உன் தமிழோடு சற்று நான் விளையாடவே வந்தேன்கிறார். நக்கீரனின் தமிழ் எள்ளி பருக வந்தவன் எங்கள் சிவன். அங்க அவ்வை மாடு மேய்ச்சிருக்கான். ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். அறிவு மூதாட்டி அவை வருகிறாள், களைத்து வருகிறாள். என்ன பாட்டி களைப்பா இருக்கா, உனக்கு வேணா நாவற்பழம் உலுக்கி போடவான்னு கேட்கிறான். சரி போடுன்றான். அது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாண்ணா? பழத்தோட வாடா சுட்டது சுடாதுன்னு கேட்குது. உடனே இருக்கு பாறைன்னு உலுக்கி விடுறான். அந்த பழம் தரையில விழுந்தோடனே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது. கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும், தரையில விழுந்தா பாதி இப்படி அமுங்கிரும், அது மண் ஒட்டிக்கிடும். அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல அவ்வை எடுத்து ஊதிடுறான். மண்ணை உதிர்க்கிறதுக்கு ஊதிடுறான். ஊதினவன மேல இருந்தவன் கேட்டுறான், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான். உடனே புரிஞ்சிருக்கிறது. வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவன, நீ யாரப்பான்னு கேட்டன, நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிக்கிறார். அவன் சொல்றான், அவ்வையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு. அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம்ங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன். அதுதான் அந்த படத்திலே வரும். இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தில் வரும். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள், எல்லாம் சரியா இருந்துச்சு. நாம் இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம், எல்லாம் நாசமா போச்சு. ரெண்டு அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. தமிழ் உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா, தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று படி. நீ மெடிக்கல் அப்படிங்கிறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது. தமிழ்ல மருத்துவம் இருக்கு. இன்ஜினியரிங் பொறியியல்ங்கிற தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழ்ல படிக்க முடியாத, மருத்துவம் படிக்க முடியாதா? தலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது. என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற? எம்பர்டு ஹூக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர். ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய். தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் சரி வரல. வீட்டுல போய் படுக்கிறான், கனவு வருது. நோய் கனவுல வந்துருது. எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய். விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்கிறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்கிறா, இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறா, வாந்தி வரல. மருத்துவ குறிப்புல எழுதுறான், எதுவும் சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான். கீரை எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் எழுதுறாரு, உன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு ஹூக்கர், உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இன்னொருத்தி வர்றா, அவ்வை வாரா. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான். 1.25 அடியில் இருக்கு, எழுசீர் விருத்தமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறான். எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது? நீ பெரிய மருத்துவர் தானே, பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே, ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின்ன, டெங்கு வந்தா நிலவேம்பு குடி, மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா, கீழா நெல்லி ஆட்டுப்பால்லாம் அரைச்சு குடிங்கிறான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு, எந்த மருத்துவத்தையும் மருந்து இல்லை. என் தம்பி மருத்துவரா இருக்கான், போய் கேட்டேன், அண்ணே இதை சாப்பிடுங்கண்ணே, எவ்வளவு ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலன்னா அப்பவும் ஒரு வாரத்துல சரியாகும். அவன் சொல்லிட்டான், அண்ணே நம்புங்கண்ணே மருந்து இன்னும் இல்லைண்ணே, மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத. உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம். உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள்.
அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்த ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற நீ? எதுக்கு அழியிற? எதுக்கு? நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்ப. முதல்ல இந்த நோயில் இருந்து வெளியில வா. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட்டல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். பன்னி வெள்ளை, சக்கரை வெள்ளை, கோழி வெள்ளை, எல்லாம் வெள்ளை. நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. ஒளி இந்த நோயில இருந்து வெளியில வா. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது எப்படி? அது தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழி. தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான். தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின். ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? உன் தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா? ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்க. உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகவரி. கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதன் என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான், ஒரு மொழி சொல்றான். பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர், தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன். என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான்? ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான்.
கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்?